வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உங்களுடைய கேள்வி யோகம், தியானம், இதற்கு வித்தியாசம் கேட்கிறீர்கள். இன் ஜெனரல், பொதுவாக யோகம், தியானம் என்பது ஒரே பொருளில்தான் சமுதாயத்தில் நிலவுகிறது. ஆனால் குறிப்பாக இன் ஸ்பெசிபிக் இவை இரண்டும் வெவ்வேறானவை. தியானம் என்பது அட்டாங்க யோகத்திலே வருகிற ஒரு 7வது நிலை. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 அங்கங்கள் சேர்ந்ததுதான் யோகம். யோகம் என்பதை ஒரு விரிந்த பார்வையாக பார்க்கிற போது அது பக்தி யோகம், தியான யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் என்றாக அது பிரியும். யோகம் என்ற சொல் எங்கிருந்து, எந்த முழுமையிலிருந்து இந்த பின்னம் தோன்றியதோ அந்த பின்னம் முழுமையோடு இணைகின்ற அந்த பக்குவத்தை தான் தியானம், அந்த முறையை தான் யோகம் என்றும் சொல்லுகிறோம். அப்போ அந்த இயம, நியம, அந்த அட்டாங்க யோகங்களில் சொல்லப்பட்டு வருகிற அத்தனை பக்குவங்களும் இணைந்தது யோகம். அதில் ஒரு குறிப்பாக அந்த 7வது நிலையில் அந்த பதப்பட்டு, பக்குவப்பட்டு, பிரத்யாகாரம் என்ற நிலைக்கு மனம் வருகிற போது ஒரு குறிப்பிட்ட பொருளை நோக்கி, அது உலகியல் பொருளாகவும் இருக்கலாம், மெய்யியலில் தெய்வ நிலையை நோக்கியதாகவும் இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கை, குறிப்பை, குறிக்கோளை அடைய நினைந்து நாம் செய்கின்ற சாதனையில் நாம் எந்த பொருளை நினைந்து அந்த சாதனையை செய்கின்றோமோ அந்த பொருளுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடையற்ற ஓட்டம், இடையற்ற நிலை உருவாகுகிற போது நாம் வேறு, அது வேறு இல்லாத நிலை சாத்தியமாகும். அந்த நிலை நம்மை தியான நிலைக்கு கொண்டு போகும். தியானம் என்பது நம் மன அலைச்சுழல் ஒரு முழுமையடைந்த சப்டில் ஃப்ரீக்வன்சி, மிக நுண்ணிய மன அலைச்சுழலுக்கு, டெல்டா நிலைக்கு செல்லுகிற நிலையாகும். அந்த நிலை என்பது சமாதி நிலையின் தொடக்கம். சமாதி நிலை என்பது முழுமுதற் பொருளாகவே நாம் பரிணமிக்கின்ற மிக உயர்ந்த உன்னத ஆன்ம நிலை. ஆக யோகம் என்பதை சாதனை முறைகள் என்றும், தியானம் என்பதை நாம் அடைய வேண்டிய முழுமை நிலை என்றும் குறிப்பாக புரிந்து கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.